ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. இன்றைக்கி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலையும் இந்தியாவில் எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும் கோல்டு ஸ்மக்லிங்கை பற்றி தான் நியூஸ். ஸோ கேஜே படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோல்டை ஸ்மக்லிங் பண்ணுவாங்க. அந்த படத்தை பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாங்க. புஷ்பா படத்தில் சந்தன மரத்தை கடத்தி அது ஒரு பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாங்க. கோல்டும் ஸ்மக்லிங் பண்ணுற படம்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அயன் படத்தில் டைமண்ட் கடத்துறதுலேருந்து இந்த மாதிரி விதவிதமான ஸ்மக்லிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு பெண் துணிஞ்சு கோல்டை ஸ்மக்லிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரூமர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி துபாயிலிருந்து பெங்களூருக்கு வந்த ஏர்போர்ட்டில் என்ன நடந்தது, ஸோ இந்த பெண் யாரோட மகள், இவங்க எப்படி துபாயிலிருந்து இத்தனை கேஜி கோல்டை கடத்திட்டு வந்தாங்க, இது ஒரு தடவையா இல்லை 2 தடவையா இல்லை எத்தனை தடவை இந்த மாதிரி ஸ்மக்லிங்கில் இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க, இந்த ஸ்மக்லிங்க்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீண்டும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், புதுசாக யாராவது இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டெய்லியும் ஒரு அப்டேட் என்னால் முடிஞ்ச ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க. தயவு செய்து என்னோடய வாட்ஸ்அப் சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த சைடில் வர ஸ்க்ரீன்ஷீட்டை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிக்கிங்க. நிறைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாமலே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுதான் எனக்கு ஒரு ஃபுல் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட்டு கொடுக்கறதுக்கு. சரி, மார்ச் 3ஆம் தேதி ரம்யா ராவ் துபாயிலிருந்து பெங்களூர் கெம்பேகோடா ஏர்போர்ட்டுக்கு இறங்குறாங்க. இறங்கும் போது ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், விஐபிங்களுக்கு இந்த சினிமா பிரபலங்களுக்கு ஜென்ரல் செக்கப் இருக்கிறதில்ல. பட் ஜென்ரலாகவே 14 to 16 kg நீங்கள் கேரி பண்ணலாம் ஏர்போர்ட்டில். ஸோ நீங்கள் இந்த போர்டிங் பாஸ் வாங்கும் போதே உங்கள் லக்கேஜ் ஸ்கேன் ஆகிட்டு தான் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும். பட் அதை தவிர்த்துட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கேரி பேக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மூலிமா நீங்கள் ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் மொபைல், பவர் பேங்க், எலக்ட்ரானிக் திங்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சு ஒரு ட்ரேயில் வச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரேக்குள்ளே ஸ்கேன் பண்ணி வெளியே வரும். அதுக்கப்புறம் நீங்களும் ஸ்கேன் ஆகிட்டு உங்களை அந்த செக்யூரிட்டி செக்கப்பில் ஸ்கேன் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே விடுவாங்க. இது ஜென்ரலான ஒரு ப்ரொசீஜர். இது ஃப்ளக்சுவேஷன் மாறும். ஃப்ளக்சுவேஷன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வேறு விதமான செக்கிங் இருக்கும், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் வேறு விதமான செக்கிங் இருக்கும். செக்கிங் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு செக். பட் அஃபிஷியலாக இருக்கக்கூடியவங்க, இந்த பியூரோக்ராட்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு யாருக்கும் இந்த செக்கிங்கே கிடையாது. ஸோ இந்த ரம்யா ராவுக்கு ஏன் இந்த செக் இல்லை? ஸோ ஏன் ஏர்போர்ட்டில், அதுவும் துபாயிலேருந்து வரக்கூடிய இவங்களுக்கு இந்த செக்கிங் பண்ணப்படலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரம்யா ராவ் போலீஸ் ஆஃபீஸரோட டாட்டர், அதுவும் ஸ்டெப்னி டாட்டர். இவர் டிஜிபின்ற அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இவங்க அந்த செக்கிங்கை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஜிபி ராம்சந்தர் ராவோட ஸ்டெப்னி மகள் இந்த ரம்யா ராவ். ஸோ டிஜிபின்ற ஒரு பொண்ணு அந்த ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி இவங்க தன்னோட அப்பாவோட பேரை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி இந்த கோல்டை ஸ்மக்லிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இவங்க என்ட்ரன்ஸ் கேட் வழியாக மெயின் ரோடு வரைக்கும் வர முடியும். ஸோ இவங்க துபாயிலிருந்து கெம்பேகோடா ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால் ஆஃபீஸர் அவங்களுக்கு மெசேஜ் போகுது. ஸோ அந்த ப்ரோட்டோகால் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா, ரம்யா ராவ் இறங்கின உடனே ஃப்ளைட்லேருந்து அப் டு செக்யூரிட்டி செக்கெல்லாம் பண்ணாமல் அவங்க மூலிமா கூடியே மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்கும் டாக்ஸியோ இல்லை அவங்களோட காரில் ஏற்றுற வரைக்கும் அந்த ஆஃபீஸர் அங்கே இருப்பாங்க. அவங்க காரில் வெளியே போன பிறகு, ஏர்போர்ட் விட்டு வெளியே போன பிறகு தான் அந்த ஆஃபீஸர் மீண்டும் ஏர்போர்ட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும் ரம்யா ராவுக்கு. ரம்யா ராவுக்கு மட்டும் இல்லை, இந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறவங்க, பெரிய பெரிய ஃபிலிம் ஆக்டராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் ரூல்ஸில் தான் வெளியே வருவாங்க.
விவிஐபிங்கெல்லாம் டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு செப்பரேட் ரூட்டு, டைரெக்டாக போய் அவங்க ஃப்ளைட்டு பக்கத்துலேயே காரை நிற்க வச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறும். ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கப்படுது இந்த ப்ரோட்டோகால் ஆஃபீஸர்ஸ் மூலிமானா, இந்த பியூரோக்ராட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களும் அஃபீஷியல்ஸாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் மற்ற இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ரம்யா ராவ் இதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் தவறான முறையில் பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வருது அப்படின்னா, டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் வருது. எப்படி இவங்க ட்ராக் பண்ணி இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டு இவங்களை ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே விவிஐபியை தவிர்த்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளை தவிர்த்து ஒரு காமன் மேன், ஒரு நார்மல் ஃபிலிம் ஆக்டருங்க கூட நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, ஜென்ரலாகவே வருஷத்துக்கு காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை போகலாம், இல்லை ஒரு 3 தடவை போகலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது. பட் இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ரம்யா ராவோட ட்ராக் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு போர்டிங் பாஸ் ஸ்கேனிங் நீங்கள் எத்தனை தடவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க, எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்கன்னு, செப்பரேட்டாகவே வருஷத்துக்கு எத்தனை வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் ஆஃபீஸுக்காகட்டும், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்காகட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் அவங்கள ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அதனால தான் இந்த போர்டிங் பாஸை இண்டிவிஜுவலாக உங்களை ஸ்கேன் பண்ணி உங்களை ட்ராக் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ட்ராக்கில் ரம்யா ராவ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, யாருமே இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியாது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்றது ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. இப்படி இவரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க ஜாஸ்தி ட்ராவல் பண்ணக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு கூட இவங்க ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ராக் லிஸ்ட்டு கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 30 தடவை, எவ்வளோ 30 தடவை லாஸ்ட் இயர் 2024 பெங்களூர் டு துபாய் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ராக் லிஸ்ட் ஒன்றே கண்கள் விழப்பட்டது. டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒன்றே போதும். ஸோ இவங்க இதை ஐடென்டிஃபை பண்ணி எதுக்கு இந்த பெண் இந்த அளவுக்கு இவங்க வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு இவங்க மேலே இந்த கோல்டு ஸ்மக்லிங்கில் ஈடுபடுத்தியிருக்கிற அந்த கேங்கு இவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்புக்கு இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து, ஹோட்டல் ஸ்டேயிங்லேருந்து, துபாயில் ஸ்டே பண்ணுற அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே அந்த கேங்கே பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்யா ராவுக்கு துபாய்க்கு டு பெங்களூர் டு துபாய் டு பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ட்ரிப்புக்கு 12 லட்சத்துலேருந்து 13 லட்சம் வரைக்கும் பே பண்ணப்பட்டிருக்கு இந்த பெண். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டவுட் வருது, எதுக்கு இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறாளே, இவ யாரு, என்ன பண்ணுறா, துபாய்க்கும் பெங்களூருக்கும் இவளுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, பெங்களூரில் இவளோட ஃபுல் டைம் ஒர்க்கு என்ன, இவங்க யாரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு இந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்களை ட்ராப் பண்ணுறாங்கன்றது ரம்யா ராவுக்கு இந்த பேஸில் தான் ரம்யா ராவ் துபாயிலிருந்து ஏர்போர்ட்டில் மார்ச் 3ஆம் தேதி இறங்குறாங்க. அப்போது ரம்யா ராவை கஸ்டம்ஸ் டியூட்டி ஆஃபீஸர்ஸுங்க ஸ்கேனிங் பண்ண எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்கள இன்ட்ராகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அவங்களுக்குன்னு இன்டர்னலாகவே சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கும். இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து சில உளவுத்துறை டீம்லேருந்து சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அப்படின்னா ஸோ மார்ச் 3ஆம் தேதி ரம்யா ராவ் துபாயிலிருந்து பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. இறங்கின அடுத்த செகண்டே ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கின அந்த பிளேஸ்லேருந்து அவங்க கஸ்டம் டியூட்டி ஆஃபீஸருங்க கைது செய்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி இவங்க தான் இதை ஸ்மக்லிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸருங்க மூலிமா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் இவங்க மேலே சந்தேக கோணத்தில் தான் இவங்கள கைது செய்யப்படுற பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, கிட்ட 13.8 kg கோல்டு பார் அவங்க கையில் இருந்தது.
கஸ்டமர் டியூட்டி ஆஃபீஸர் வந்து எப்படி இவ்வளோ கோல்டு அவங்க எடுத்துகிட்டு வர முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட தொடையில் அவங்க போட்டுட்ருக்கிற அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸு கீழே வரைக்கும் இருக்கும். அது அந்த சில்வர் கலர் ஒரு மாதிரி நல்லா ஜிகினா மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ் ஃபுல் பாடியே கவர் ஆகிருக்கும். தன்னோட தொடையில் அந்த பாரை ரவுண்டாக டேப் போட்டு க்ளீனாக ஒட்ட வச்சு அவங்க நம்மளை யாருமே ஸ்கேன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தில் தன்னோட தொடையிலேயே அந்த கோல்டை கட்டி ட்ரெஸ்ஸை மறைச்சி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டோட வேல்யூ டோட்டல் நீங்கள் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12.6 crores. எப்படி இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு தெரியல. அரெஸ்ட் பண்ண ரம்யா ராவை அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் பெங்களூரில் இருக்கக்கூடிய வீடு அப்பார்ட்மெண்ட்டில் நந்தவாணி மேன்ஷனில் லேவ்லி ரோடில் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டில் போய் அவங்க சர்ச் பண்ணுறாங்க வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்னால் முடியல, அந்த அளவுக்கு சுஸ்தாயிட்டேன் கேட்டுட்டு. அந்த அளவுக்கு நான் ஷாக் ஆகிட்டேங்க, முடியல. அந்த வீட்டில் டிஆர்டிஏ அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸுங்க வந்து ரைட் பண்ணுறாங்க. அங்கே டிஆர்டிஏ ஆஃபீஸர் எடுத்த தொகையும் கோல்டும் பார்த்தீங்கன்னா அசந்துட்டங்க. 2 crores வேல்யூ ஆஃப் மணி, மோர் தென் 2 crores ஆஃப் வேல்யூ ஆஃப் கோல்டு வந்து டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் அவங்களோட கஸ்டடிக்கு எடுத்துக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண கோல்டும் அவங்க வீட்டில் எடுக்கப்பட்ட பணம் கோல்டு எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 17 to 18 crores worth ஆஃப் வேல்யூவை வந்து கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 12.56 crores, the jewelry that goes up to over 2.06 crores, cash also worth over 2.67 crores, and what is the total amount that we are looking at? It's 17. So இப்போ அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சந்தேகம், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் மேன், தன்னோட தந்தை ஒரு டிஜிபி ஆஃபீஸர். இவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை, எதுக்கு இந்த மாதிரி துபாயிலிருந்து கோல்டு பிஸ்கெட்டை வந்து கடத்தணும், என்ன காரணம், இதுக்கு பின்னணி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே இன்ட்ராகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு தடவையே கிட்டத்தட்ட 14 crores வந்து கோல்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னா அப்போ எத்தனை தடவை இவங்க துபாய்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ எத்தனை தடவை இந்த கோல்டு இந்தியாக்குள்ளே வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கண்ட்ரிலிருந்து இவங்க கோல்டை ஸ்மக்லிங் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்னும் மும்முரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரம்யா ராவ் டிஆர்ஐ கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு டெய்லியும் அவங்க இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சிபிஐ உள்ள என்ட்ரி ஆகிருக்கிறாங்க. சிபிஐ ஏன் என்ட்ரானாங்க, டிஆர்ஐ உள்ளே இருக்கும்போது ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆஃபீஸர் இருக்கும் போதும் ஏன் சிபிஐ உள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கோல்டு ஸ்மக்லிங் பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக சர்வசாதாரணமாக யாரும். ஸோ இந்த ரம்யா ராவ் வந்து ஜஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பண்ணுறதுக்கு ஒரு துருப்புச்சீட்டாக தான் இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இந்தியாவில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எஸ்பெஷலி பெங்களூரில். அது மட்டும் இல்லை, இந்த கோல்டு ஸ்மக்லிங் பின்னாடி யாராவது பொலிட்டிக்ஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்களா, யாராவது பொலிட்டிக் பர்சன் இருக்கிறாங்களா, இல்லை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்களா, இல்லை யாராவது பிஸ்னஸ் பீப்புள் விஐபி யாராவது இதில் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்களா, இல்லை சினிமா துறையிலேருந்து யாராவது இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்களான்னு சிபிஐ வந்து இன்னும் வேறு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு. துபாயில் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போக, இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது, துபாயிலிருந்து இந்தியாவுக்கு எதுக்கு கோல்டை கடத்திட்டு வரணும், என்ன காரணம்? துபாய் ரேட்டு வேறு, கோல்டு ரேட்டு, துபாய் கோல்டு ரேட்டு வேறு, இந்தியாவோட கோல்டு ரேட்டு வேறு. இது துபாய்க்கும் இந்தியாவுக்கும் இந்த கோல்டை எதுக்கு கடத்தணும்? துபாயில் இருக்கிற ப்ரைஸ் வேறு, இந்தியாவில் இருக்கிற ப்ரைஸ் வேறு, இல்லை வேறு எங்கேயாவது இந்த கோல்டை எடுத்துகிட்டு வந்து துபாய் மூலிமா இந்தியாவுக்குள்ளே கடத்துகிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். சப்போஸ் துபாயிலிருந்து நீங்கள் கோல்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும், கோல்டு 22 கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ துபாயில் இன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 கேரக்டர் கோல்டு வந்து 77.24 பைசா. நம்ம இந்தியாவில் அதே 22 கேரக்டர் கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா 8,155 rupees இருக்குது 22 கேரக்டர் நம்ம இந்தியாவில். இப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குது டிஃப்ரென்ஸு? 410.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 500 rupees எடுத்துக்கலாம். இந்த கோல்டு துபாயில் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்மக்லிங் பண்ணாலும் சரி, எந்த ஒரு டேக்ஸும் கட்டாமல் இந்தியாவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் டியூட்டி டேக்ஸ் கட்டாமல், ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டாமல் அந்த கோல்டை நம்ம இந்தியாவுக்குள்ளே நீங்கள் மறைமுகமாக எடுத்துகிட்டு வந்தீங்க, ஸ்மக்லிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பர் கிராமில் உங்களுக்கு 500 rupees வந்து லாபம். 500 rupees லாபம்னா 14 kg கோல்டில் அவங்க எவ்வளோ லாபத்தை பார்த்துருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு துபாயில் நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா அங்கே ஃப்ரீ டேக்ஸ், சரிங்களா? கோல்டு வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லை, டேக்ஸ் இல்லாமல் டைரெக்டாகவே கோல்டு வாங்கிக்கலாம். இதை பயன்படுத்திக்கக்கூடிய நிறைய மக்கள் இங்கேருந்து ட்ரிப்பு போகிறன்ற பேரில் அங்கே போய் இவ்வளோ தான் மினிமம்னு கோல்டு நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அங்கே நீங்கள் பர்சனலாக வாங்கிட்டு அந்த கோல்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அளவுக்கு மீறி எடுத்துகிட்டு வந்தால் தான் இங்கே நீங்கள் டேக்ஸ் கட்டணும். உதாரணத்துக்கு லாஸ்ட் டைம் மலேசியாவிலேருந்து வந்த ஒரு பெண்ணோட தாலியை வந்து கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் டியூட்டி வந்து கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கழிச்சு அந்த தாலி செயினை கஸ்டம் டியூட்டி கிட்ட இருந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணி, அது எங்களோட மங்களசூத்திர தாலி, நான் லீகலாக தான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஃபைட் பண்ணி போராடி அந்த கோல்டை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அந்த பெண். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டில் ஸோ இந்த கோல்டோட ப்ரோட்டோகால் என்ன, எவ்வளோ கோல்டு எடுத்துகிட்டு வர முடியும், இந்த கோல்டோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துபாயிலேருந்து இந்தியாவுக்கு கோல்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் டேக்ஸ் கட்டணுன்றதையும் ஒரு வாட்டி நம்ம இந்த கோல்டு துபாயிலேருந்து நீங்கள் இந்த கோல்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 18% கஸ்டம் டியூட்டி கொடுக்கணும், 3% ஜிஎஸ்டி நீங்கள் கட்டணும். ஸோ இதெல்லாம் கட்டி நீங்கள் இந்த கோல்டை வெளியே எடுத்துகிட்டு வரும்போது கட்டி நீங்கள் அந்த கோல்டை இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிளாக் மார்க்கெட்டில் இந்த கோல்டை நீங்கள் விற்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிளாக் மார்க்கெட்டில் எப்படி விற்கிறீங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய ஜுவல்லரி ஷாப்புங்கெல்லாம் இருக்கும். அங்கே வந்து இப்போ கரண்ட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டோட கம்மியாக தான் அவங்க வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கோல்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கோல்டு அவங்க வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோல்டை பிஸ்கெட்டை வாங்கி அவங்க நீங்கள் நகையாக கொடுத்தாலும் சரி, இல்லை பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மெல்ட் பண்ணி நிறைய நகை, மோதிரம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் செய்து அதுக்கு கவர்மெண்ட் கணக்கு காமிச்சு அவங்க வந்து இன்க்ளூடிங் டேக்ஸோட அந்த கோல்டை அவங்களோட ஜுவல்லரி ஷாப்பில் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கோல்டு ஷாப்பு பிளாக் மார்க்கெட்டில் வேலை நடக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், இந்த மாதிரி எந்த ஒரு டேக்ஸும் கட்டாமல் ஸ்மக்லிங் பண்ணுற வகையில் வெளிநாட்டிலேருந்து துபாய் மூலிமா கோல்டை ஸ்மக்லிங் பண்ணி அங்கேருந்து இந்த நகையை ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. கோல்டு பிஸ்கெட்ஸுங்களை வந்து ஸ்மக்லிங் பண்ணி இந்தியாக்குள்ளே எடுத்துகிட்டு வரட்டும். இல்லை, நீங்கள் தமிழ் படத்தில் நம்ம ஐயன் படத்தில் நம்ம சூர்யா நடித்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் டைமண்டை வெளிநாட்டிலேருந்து நைஜீரியா கண்ட்ரிலேருந்து டைமண்டை வந்து கடத்துவார். அதை எப்படியெல்லாம் கடத்துகிறாங்க, எந்தெந்த பேட்டர்னில் கடத்துகிறாங்க தெளிவாக அந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பரபரப்பாகவும் அந்த படம் இருக்கும். இப்படியும் மக்கள் வந்து கடத்திட்டு வராங்களா அப்படின்னு. அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸில் பார்த்தேன், அந்த ஐயன் படத்தில் எப்படி அந்த தலையில் அந்த டைமண்டை வச்சு கடத்திட்டு வருவாரோ அதே மாதிரி ஒருத்தர் நம்ம இந்தியாவில் மாட்டியிருக்கிறான். அந்த படத்தை பார்த்து தான் ஏதோ காப்பி அடிச்சிருப்பானோ தெரியல, பட் கஸ்டம் டியூட்டி கிட்ட மாட்டிக்கினா அவன் தலையில் இருக்கிற டோப்பாவெல்லாம் கழட்டி அந்த டைமண்டெல்லாம் சூர்யா பண்ணுற அந்த ஸ்மக்லிங் கோல்டை வந்து எப்படி ஜுவல்லரி ஷாப்பில் விற்கிறாங்க, அப்போ அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கும் அந்த ஸ்மக்லருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. பிளாக் மார்க்கெட்டோட டீட்டெயில் ரிப்போர்ட்டுக்கு பிளாக் மார்க்கெட்லேருந்து துபாயிலேருந்து கோல்டை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ரம்யா ராவ் கேஸ் அங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு இன்னொருத்தான் அதே மாதிரி கோல்டு ஸ்மக்லிங் பண்ணி 4 kg கோல்டு வந்து கஸ்டம் டியூட்டி வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டை துபாயிலேருந்து கடத்திட்டு வரதுக்கு என்னென்ன பேட்டர்னில் இந்த கோல்டை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இந்த ஸ்மக்லர்ஸுங்க பிளான் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து கோல்டு பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி ரேர் கேஸில் வந்து பிஸ்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டை வந்து மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த திங்ஸுங்கெல்லாம் நிறையா இருக்கும், ஷூவு, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் எங்கெங்கே இருக்குது அந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கோல்டை மெல்ட் பண்ணி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உள்ள இன்செக்ட்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது உண்டு. அது மட்டும் இல்லை, தன்னோட ப்ரைவேட் பார்ட்டுக்குள்ளே, பெண்கள் ப்ரைவேட் பார்ட்டுக்குள்ளே யாரும் ஜென்ரலாக கை வைக்க மாட்டாங்க. அந்த இடத்துலையும் எந்த அளவுக்கு கோல்டு அங்கே நம்ம யாரும் செக் பண்ண மாட்டாங்கன்றதுனால அங்கே கோல்டு மறைச்சி எடுத்துகிட்டு வர ஒரு கூட்டமும் இருக்குது. அதே மாதிரி இதே பிஸ்கெட்டை வந்து சாக்லேட் அதை நல்லா ரவுண்டு பால் மாதிரி பண்ணி அதில் சாக்லேட்டை இது பண்ணி கவர் பண்ணி அது மேலே அந்த
கோல்டு சில்வர் பேப்பரை பைண்டிங் பண்ணி அதை ஒரு சாக்லேட் கவரில் வச்சு கூட கடத்துறது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி புது புது பேட்டர்னில் கோல்டு எப்படியெல்லாம் கடத்திட்டு வரலாம் அப்படின்றது தான் இவங்க ஸ்மக்லரோட டீமோட ஒர்க்கு. ஸோ அவங்களோட ப்ரோட்டோகால் பிரகாரம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராவது பெரிய பெரிய செலிபிரிட்டியாக வளர்ந்து வர ஹீரோயின்ஸுங்கெல்லாம் ட்ராப் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி படம் நடிச்சிங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஒரு ட்ரிப் வந்தாவே உங்களுக்கு 20 லட்சம் 30 லட்சம் தரும் அப்படின்னு இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை மேலே ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள். இந்த அயன் படத்தில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த வந்து ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டுக்கு ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேரை கூப்பிட்டு அதை ஒரு என்ன சொல்கிறது, இந்த சர்ஜிக்கல் க்ளோஸு அந்த ஃபிங்கர் மாதிரி வரும், அதை கட் பண்ணிவிட்டு அதில் அந்த ட்ரக்ஸை போட்டு நல்லா கட்டிட்டு தேனில் டிப் பண்ணி மனுஷங்களை வந்து முழுங்க சொல்லுவாங்க. முழுங்கிட்ட பிறகு அது ஃபுல்லாக வயிற்றில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை கடத்துகிற ஒரு டீமு அந்த கேங்கை வந்து எப்படி பிடிச்சாங்க. ஹாலிவுட்டில் ஒரு மூவி இருக்குது, அது லூசின் மூவி பேர், நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா வரும். அந்த படத்தில் இந்த மாதிரி சில ட்ரக்ஸுங்களை கடத்துறதுக்குன்னே பிளான் பண்ணுறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் ஹையர் பண்ணி அவங்க வயிற்றை கிழிச்சு இந்த ட்ரக்ஸ் அந்த வயிற்றுக்குள்ளே வச்சு அவங்க வயிற்றை வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு பாஸ்போர்ட்லேருந்து விசாலேருந்து எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த ஸ்மக்லிங் வேறு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. பட் இது ஜென்ரலாகவே வயிற்றுக்குள்ளே ஒரு நம்ம உறுப்புகள் இருக்கிற அந்த பகுதியில் வந்து சரியான முறையில் ஸ்கேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பயன்படுத்திக்கிட்ட இந்த ஸ்மக்லிங் கேங் வந்து நிறைய பேர் ஹையர் பண்ணி இந்த மாதிரி எல்லாரும் வைத்தியம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே உள்ளே வச்சு மறுபடியும் அதை ஸ்டிச்சு அவங்க பொழைக்க போகிறாங்களா இல்லையான்னு அவங்கள ஸ்மக்லருக்கு தெரியாது. ஸ்மக்லிங் பண்ணது கூட்ஸ் வந்து வெளியே வரணும், அவ்வளோதான் அவங்க வேலை. ஸோ இந்த பேட்டர்னில் அந்த ஹாலிவுட் மூவியில் எடுத்திருப்பாங்க. தயவு செய்து எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுற ஸ்மக்லருங்க வந்து இந்த கோல்டை எப்படியெல்லாம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நிறைய பேட்டர்னில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் அதிகமாக டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அந்த கோல்டை மறைச்சி ஸ்மக்லிங் பண்ணுறது இந்த ஸ்மக்லிங் டீமோட வேலை. பட் போலீஸ் கண்ணை தப்பிச்சு, போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு, டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட தப்பிச்சு, கஸ்டமர் டியூட்டிலேருந்து தப்பிச்சு இந்த கோல்டு எடுத்துகிட்டு வரது தான் இவங்களோட மெயின் டிமாண்ட் ஒர்க்கு. பட் இந்தியாவை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமான கோல்டு வந்து சேமிப்பு செய்து வைக்கக்கூடிய கோல்டு வந்து ரொம்ப கம்மி தான், சரிங்களா? வெறும் 800 சேஞ்சு டன்னு தான் கோல்டு நம்ம இந்தியாவில் இருக்குது. எது கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஆனால் இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 டன் கோல்டு வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. இது வந்து கணக்கு எடுக்கப்படாத ஒரு உண்மை. இதை பேஸ் பண்ணி தான் மற்ற கண்ட்ரியில் இந்தியாவை விட்டு மற்ற கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. காரணம், நம்ம வரக்கூடிய அந்த பண்டிகை நாட்கள், பிறந்த நாள், கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கோல்டு தான். அதே மாதிரி அதிகமாக சேமிப்பு சேர்த்து வைக்கிறதும் கோல்டு தான். ஸோ அந்த மாதிரி சேமிப்பு செய்து கோல்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதிகமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் ஸோ பெண்கள்கிட்ட கிட்டத்தட்ட 25 டன் கோல்டு வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த கோல்டு எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ட்ராக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ கஸ்டமர் டியூட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுங்க எந்தெந்த டியூட்டியில் எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு, எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ஆஃபீஸர் இருப்பாங்கன்னு இதை சரியாக நோட் பண்ண அந்த சிண்டிகேட், அந்த குரூப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேங்குங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுங்களையும் விலைக்கு வாங்கிக்கிறாங்க. இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த ஃப்ளைட்டில் என் ஆள் வருவான், அவங்ககிட்ட இந்த ஐட்டம்ஸ் இருக்கும், நீ செக் பண்ணிவிட்டு அது கண்டும் காணாத மாதிரி அவனை வெளியே விட்டுரு, உனக்கு வேணுன்றதை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுங்களையும் சில பேரை வந்து புக் பண்ணி தன்னோட கோல்டை வந்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸுங்களை கையில் போட்டுக்கிறாங்க. காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிண்டிகேட்டுங்களுக்கு நிறைய பணபலம், அரசியல் பலம், கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் சப்போர்ட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்க அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இவ்வளோ பெரிய ஆளுங்க பின்னாடி இருக்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு எதனா பிரச்சனை வந்தால் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சில கஸ்டமர்ஸ் ஆஃபீஸருங்க வந்து தன்னோட டியூட்டியை வந்து மிஸ்யூஸ் பண்ணி கோல்டை வெளியே எடுத்துகிட்டு வரத்துக்கும் இந்த மாதிரி முறையிலையும்
பயன்படுத்திக்கிறாங்க. இந்த அளவுக்கு கோல்டை ஸ்மக்லிங் பண்ணி இந்தியாக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பணத்தை வந்து கண்டிப்பாக நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் இந்த பணத்தை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய பொலிட்டிக்ஸுங்க கட்சியில் எலெக்ஷன் வரும்போது அந்த பணத்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் நிறைய பேருக்கு பணம் தேவைப்படும். அந்த டைமில் இந்த பணத்தை உள்ளே எடுத்து கொடுக்கும்போது அந்த டைமில் இந்த பணத்தை பயன்படுத்திக்கும் போது சப்போஸ் அவங்க வின் ஆகிட்டாங்கன்னா அப்போ இன்னும் இவங்க நிறையா இந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்ணலாம் அப்படின்றதையும் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி முறையில் இந்த பணத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் இந்த பணம் மூவ் ஆகுமே தவிர லீகலாக இந்த பணம் எங்கேயும் மூவ் ஆகாது. ஏன்னா டேக்ஸ் கட்டி இந்த பணம் உள்ளே வரல. அதனால் நிறைய பேர் பேங்க் பேலன்ஸு இந்த பிளாக் மணியை இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த பணத்தை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ணோம் அப்படின்னு அவங்க தேடக்கூடிய இடம் தான் இந்த மாதிரி நிறையா அனாதை ட்ரஸ்ட்டுங்க நிறையா இருக்கும். இந்த ட்ரஸ்ட் மூலிமா இந்த ட்ரஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு 3 கோடி போடுறேன், அதில் நீங்கள் 10 லட்சம் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் அந்த பணத்தை உங்கள் ட்ரஸ்ட்லேருந்து மறுபடியும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் மூலிமா உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை லீகல் பண்ணி மறுபடியும் அந்த பணத்தை வெளியே எடுக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த பணம் வந்து லீகலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வகையில் இந்த பணம் இந்த கோல்டு அரசாங்கத்துக்கு பிடிச்சிட்டாங்கன்னா 100% அது வந்து அந்த பணம் வந்து அரசாங்கத்துக்கிட்டே இருக்கும். அந்த கோல்டும் வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்டே இருக்கும். அந்த கோல்டு அந்த பணம் எதாக இருந்தாலும் சரி நம்மளோட இந்தியாவோட வளர்ச்சி நிதியாக அதை எடுத்து நம்ம இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த கோல்டை கைப்பற்றதும் இல்லாமல் கவர்மெண்ட்டு சப்போஸ் இந்த கேஸில் ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா ஸ்மக்லிங் பண்ணவங்க கிட்டத்தட்ட 5 to 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படும். ஜெயிலிருந்து அவங்க வெளியே வர முடியாது. விச் நான் பெயிலபிள் கேஸில் வந்து அவங்கள கைது செய்யப்படுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணப்பட்டால் இவங்க தான் அக்யூஸ்டு, இவங்க தான் இந்த கூட்ஸை கடத்துனாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்கள கைது செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோலாம் இவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டாலும் இவ்வளோலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏர்போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்க தன்னோட கோல்டை இன்னும் கடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது யாராலையும் தடுக்க முடியாத ஒன்று. இது வந்து சும்மா 1 கோடியோ 2 கோடியோ ஸ்மக்லிங் பண்ணுற கேஸு கிடையாது. டாப் லெவலில் கிட்டத்தட்ட 200 கோடி 300 கோடி 400 கோடிக்கு இந்த கோல்டை ஸ்மக்லிங் பண்ணுற டீமு தான் இன்னும் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்துட்ருக்கிறாங்க. ஸோ இப்போது கைது செய்யப்பட்ட இந்த ரம்யா ராவ் வந்து ரொம்ப சிபிஐ ஒரு ட்ராக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க, டிஆர்ஐ ஒரு பக்கம் ட்ராக் பண்ணுறாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் ட்ராக் பண்ணுறாங்க, டெல்லி போலீஸ் ஒரு பக்கம் ட்ராக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்க பின்னாடி யாராவது பொலிட்டிக் பர்சன் இருக்கிறாங்களா, யாராவது பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்களா, இல்லை அவங்க அப்பா டிஜிபியே பின்னாடி எதனா கை வேலை இருக்கா, இதை சார்ந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் இப்போ போயிட்டுருக்கு. உங்களுக்கு டெய்லியும் ஒரு அப்டேட்டு நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ரம்யா ராவை பற்றி என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, எப்படியெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கும். ஏர்போர்ட்டில் இத்தனை கேஜி கோல்டை பிடிச்சோம், இத்தனை கேஜி டைமண்டை பிடிச்சோம், இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது. பட் மீண்டும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த மாதிரி கேஸில் இன்னும் மக்கள் மாட்டிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களை முட்டாளாக்கி அவங்கள ஒரு பகடக்காயாக மாற்றி ஸ்மக்லர்ஸுங்க வெளிநாட்டிலேருந்து கோல்டை இந்தியாவுக்குள்ளே கடத்திட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் இது ஒரு பக்கம் தருணத்தில் இருக்க இந்த கேஸில் இன்னும் என்ன மாதிரியெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது, இதில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்கன்றதை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போது யாராவது புதுசாக என்னோடய சேனலில் வந்திருந்தீங்கன்னா, இல்லை புதுசாக என் சேனலை கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு ஷபாஷ் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். மற்ற எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கும். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவை ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக உங்களுக்கு கொடுக்க முடியும். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எப்படியெல்லாம் இங்கே மாட்டியிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இந்த துபாயிலேருந்து கோல்டை ஸ்மக்லிங் பண்ணுறாங்கன்றதை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.